வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஹவுஸ்மேட் படம் பார்த்துட்டு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியோடு வந்திருக்கேன். ஆலி வெங்கட் சாரை மெயின் ரோலில் வச்சு இயக்குனர் டி ராஜவேல் ஒரு புதுமையான படத்தை கொடுத்திருக்கிறார். வீட்டில் சிரிப்பு வரணும், பயம் வரணும்னா எப்படி இருக்கும்? வாங்க அந்த அனுபவத்தை விரிவாக பார்ப்போம். சரி, முதல்ல படத்தோட ஆன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. புதுசாக கல்யாணமான கார்த்திக் அனுவன் ஒரு ஜோடி ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி குடியேறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவங்களுக்கு விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது. இங்கே தான் ட்விஸ்ட். அதே நேரத்தில் அதே வீட்டில் காளி வெங்கட் சாரோட குடும்பமும் இதே மாதிரி அனுமானுஷ்ய சக்தினால் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டு குடும்பம் எப்படி ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சு தங்களோட வீட்டை மீட்கிறாங்கன்னு தான் படத்தோட கலகலப்பான கதை. படத்தோட முதல் மற்றும் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த கான்செப்ட் தான். ஒரே வீட்டுக்குள்ள ஒரே நேரத்தில் ரெண்டு குடும்பமும் இருக்கிற இந்த ஃபேண்டசி ஐடியா செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதனால வர்ற குழப்பங்களும் காமெடியும் தியேட்டரில் சிரிப்புக்கு பஞ்சமில்லை. ரெண்டாவது, நம்ம காளி வெங்கட் சார் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்ப தலைவராக பயத்தோடையும் காமெடியோடையும் அவர் பண்ணுற அலப்பறைகள் வேறு லெவல். சரி, படத்தில் சின்ன குறையாக எனக்கு பட்டது சில லாஜிக் மீறல்கள். ஃபேண்டசி படம்ங்கிறதுனால சில இடங்களில் இது எப்படி சாத்தியம்னு கேள்வி வருது. ஆனால் படத்தோட ஜாலியான ஓட்டத்தில் நாம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி ஹாரர் காட்சிகள் நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புதுசாக யோசிச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஹவுஸ்மேட் படத்தை யார் பார்க்கலாம்னா கண்டிப்பாக குடும்பத்தோட தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம். அரண்மனை டிடி ரிட்டர்ன் மாதிரி படங்கள் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ஒரு படி மேலே போய் புது ஒரு அனுபவத்தை கொடுக்கும். சிரிப்பு, கொஞ்சம் திகழ், புதுமையான கதைக்களம்னு ஒரு முழுமையான என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் இது. ஓகே, இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் படமாக இருக்குமென்று நினைக்கிறேன். சரி மக்கள், நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்னென்னு இதில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்கள்.